குற்ற உணர்ச்சி இருக்குதான்னு தெரியல. ஏன்னா திரு விஜய் அவர்களே சொல்லும்போது, நான் பொறுப்பு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. தார்மீக பொறுப்போ, அதுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன், என்னுடைய கூடுதப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லல. அவர் ஒரு ப்ளேம் தான் பண்றார். இது டிஎம்கே உடைய கையோ, அது கவர்மெண்ட்டோடைய ரோலோ இருக்குதோ அப்படிங்கிற சென்ஸ் படும்படியாக தான் அவருடைய இது இருக்குது. ஸோ குற்ற உணர்ச்சிங்கிறது அது குற்ற உணர்ச்சிங்கிற அந்த வார்த்தையை விட ஒரு பச்சாதாபம், ஒரு வேதனை இருக்கும். அதை நான் 100% ஏற்கிறேன். விஜய் அவர்களுக்கு 41 பேர் இறந்ததில் என்ன ஒரு நிறைவு இருந்துட முடியும்? அது அப்படி இருக்க முடியாது. அவர் இல்லை, யாராலையுமே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. அவருக்கு ஒரு பெரிய மனவேதனை, அவரே சொன்னது போல் இதுவரை காணாத ஒரு வலி, துக்கம் அது இருந்திருக்கும். பட்டு குற்ற உணர்ச்சிங்கிறது எனக்கு தெரியல. அது ஏன்னா அவர் குற்றம் செஞ்சாராங்கிற ஒரு கேள்வி வரும். நான் செய்யலை, நான் ஏன் குற்ற உணர்ச்சி படணும்னு ஒரு நினைப்பு இருக்கும். அது ஸோ ஐ கேனாட் கமெண்ட் ஆன் குற்ற உணர்ச்சி இருக்குமாங்கிறது தெரியல. அவர் நான் ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்கிறேன்னு சொல்லலை, அந்த மாதிரியும் சொல்லலை. அவர் இது என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும்ன்றார். மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுன்றார். 5 மாவட்டங்களில் பிரச்சார கூட்டம் நடத்தணும், அங்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, ஏன் கரூரில் மட்டும் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் வைக்கணும்னு நீங்கள் என்னையே டீல் பண்ணுங்க, இந்த ட்வீட் போட்டவங்க பக்கத்தில் அவங்களாம் நீங்கள் தொடாதீங்க, தொண்டர்கள் தொடாதீங்கன்றார். ஸோ இதெல்லாமே வேற ஒரு பக்கம் தான் அந்த கேம் போய் நிற்குது.